ஹலோ guys, வெல்கம் பேக் டு மோன்கோ சேனல். வெல்கம் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இந்த ஏரியா அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கீக்ஸ் பர் கீக்ஸில் இருக்க ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம், ஓகேவா? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த அரேல பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டிஜர் எலமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ நம்மளோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரேல பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் எதுவோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அரேல இல்லை அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா -1 ரிட்டர்ன் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ நம்ம கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுற லாஜிக் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தீங்கன்னா இன்புட் எழுதிக்கலாம். ஸோ இன்புட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க 12. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 கொடுத்துருக்காங்க. 1க்கு அப்புறம் 10. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 34 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய இன்புட் அரே, கரெக்டா? இப்போ பேசிக்காக இதில் நீங்கள் செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட், கரெக்டா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணணும், ஓகேவா? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 34 அப்படின்றதான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர், ஓகேவா? ஒரு அரேல செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர்னு சொல்லுவேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 34ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இருக்கு, கரெக்டா? இப்போ இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன் 10 5 10ன்னு சொல்லிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ இதில் செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்னா என்னன்னு சொல்லுவீங்கன்னா நீங்கள் 5 தான் சொல்லுவீங்க, கரெக்டா? ஏன்னா 2 10 இருக்கு. ஸோ நீங்கள் இந்த 2 10மே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா அந்த ரெண்டுமே ஒரே எலமெண்ட், கரெக்டா? ஸோ அப்போ இதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ராப்ளம் பற்றி. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக லைக் நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறேன்னா, நான் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செக் பண்ணுறேன்னா, என்னோட அரேயோட லென்த் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அரேயோட என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இன்புட் அரே பார்த்தீங்கன்னா எனக்கு 100 கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த அரேயோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அரேயோட லென்த் பார்த்தீங்கன்னா 1. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுனா எனக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறேன்னா எனக்கு மினிமம் லென்த் எவ்வளோ வேணும்? மினிமம் லென்த் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எனக்கு 2 வேணும், கரெக்டா? ஏன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்னா எனக்கு அட்லீஸ்ட் 2 எலமெண்ட் அது வேணும். ஸோ அப்படி எனக்கு 2 எலமெண்ட் இல்லை அப்படின்னா ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் என்னால் என்ன பண்ண முடியாது? என்னால் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டா? ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயம் தானே. அப்போ பேஸ் கேஸ் என்ன எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அரேயோட சைஸ் இருக்குல்ல, என்னோட அரேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 இருந்துச்சு அப்படின்னா டேரக்டா என்ன பண்ணிடுவேன்னா, ஸோ -1 பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ ஓகேவா? இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பேஸ் கேஸ், ஓகேவா? இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பேஸ் கேஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாட்டை என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாம். ஸோ அந்த பேஸ் கேஸ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அந்த பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த அரே இருக்குல்ல, ஸோ நம்ம இது என்ன லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம்னா சார்ட்டிங் லாஜிக் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம், இந்த இன்புட் அரே கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இன்புட் அரே இருக்குல்ல, இந்த இன்புட் அரே என்ன பண்ணலாம், நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணலாம், ஓகேவா? இந்த இன்புட் அரே நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் பண்ண என்ன வருது? 1, 1, 10, 12, 34, 35 வருது, கரெக்டா? ஸோ இப்போ ஷார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆர்டர்ல இருக்கும்? ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கும், கரெக்டா? அசெண்டிங் ஆர்டர்ல தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணா பேசிக்கா வரும். இப்போ அரேல பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா மினிமம் எலமெண்டா இருக்கும், இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எலமெண்டா இருக்கும், கரெக்டா? அதாவது ஃபர்ஸ்ட் மினிமம் ஃபர்ஸ்ட் மேக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ கடைசி எலமெண்ட்டுக்கு முன்னாடி எலமெண்ட் இருக்குல்ல, ஸோ இதை நான் என்னன்னு சொல்லலாம், செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்னு சொல்லலாம், கரெக்டா? ஸோ இதை நான் என்னன்னு சொல்லலாம், செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்னு சொல்லிட்டு சொல்லலாமா கூடாதா? ஸோ சொல்லலாம்ல. அப்போ நான் இதை ரிட்டர்ன் பண்ணா எனக்கு இதான ஆன்சரு. ஸோ நம்ம பார்த்தோம்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 34 அப்படின்றத நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சரே நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்த்தோம். இங்க போய் பார்த்தீங்கன்னா 34 தான் ஆன்சரா கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்னன்னா பேசிக்கா இந்த ப்ராப்ளமோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பண்றோம், ஷார்ட் பண்ணிட்டு கடைசிக்கு முன்னாடி எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸோ தட் வில் பி கோயிங் டு பி தி ஆன்சர், ஓகேவா? பட் ஆனால் அதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா 10, 5, 10ன்னு சொல்லிட்டு இருக்கு, ஓகேவா? இதை நான் என்ன பண்றேன், பேசிக்கலி ஐ எம் கோயிங் டு ஷார்ட் திஸ் அரே, ஓகேவா? இந்த அரே நான் ஷார்ட் பண்ணா எனக்கு என்ன வருதுன்னா 5, 10, 10ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ இதை நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் நீங்க இதை பாத்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்னு சொல்லாமான்னு கேட்டீங்கன்னா ஸோ கூடவே கூடாது. ஏன்னா இது ராங், ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த 2 எலமெண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த 2 எலமெண்ட்டுமே எனக்கு பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இது இருக்குல்ல, இங்க இருக்க டூப்ளிகேட்ஸ் இருக்குல்ல, இதுல இருக்கிற டூப்ளிகேட்ஸ் நான் என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும், ஓகேவா? டூப்ளிகேட்ஸை பேசிக்கலி என்ன பண்ணணும்னா டூப்ளிகேட்ஸை
ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன வரும் எனக்கு? டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5, 10 சொல்லிட்டு வரும். இப்போ நான் வந்துட்டு இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவேன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதை தான் என்னன்னு சொல்லுவேன்னா செகண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லுவேன், விச் இஸ் கோயிங் டு மை ஆன்சர். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது ஆன்சர் வந்துட்டு என்னவா இருக்கு? எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஸோ இப்போ இன்னொரு யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10, 10 சொல்லிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுவீங்க கரெக்டா. அரேயோட லென்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோட லென்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா 3. ஃபர்ஸ்ட் எடுத்து பேஸ் கண்டிஷன் என்ன வச்சிருந்தோம், லெஸ் தென் 2 இருந்துச்சுன்னா சைஸ் நம்ம வந்து -1 தரணும். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 வந்துட்டு கிரேட்டர் தென் 2, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போ என்ன பண்ணிட்டேன், இதை வந்துட்டு நான் ஷார்ட் பண்றேன்னு வைங்க. ஸோ இது வந்து ஷார்ட் பண்ணோம்னா எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 10, 10 தான் வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்றேன். ஓகேவா? டூப்ளிகேட்ஸை நான் என்ன பண்றேன்னா ஸோ ரிமூவ் பண்ண போறேன். ஓகேவா? டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண எனக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல வெறும் 10 மட்டும் வரும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா இதோட சைஸ் என்னது, இதோட சைஸ் வந்துட்டு இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 1 வந்துட்டு பாத்தீங்கன்னா விச் இஸ் லெஸ் தென் 2. ஏன்னா எனக்கு வந்து பேஸ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொருக்கா வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? செக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டா ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு -1 என்னோட ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நீங்க இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இங்க வந்து 10 இருக்கா. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து -1 தான் இருக்கு. இப்போ என்ன பண்றோம், 3 யூஸ் கேஸ்மே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம். நம்ம என்ன பண்ணலாம்னா we can go directly go and solve the problem. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த செகண்ட் இன்புட் வந்துட்டு எடுத்துப்போம். ஓகேவா? செகண்ட் இன்புட் எடுத்தோம்னா எனக்கு என்ன வருது, எனக்கு வந்துட்டு பேசிக்கலி என்ன வருதுன்னா 10, 5, 10 சொல்லிட்டு வருது. ஓகேவா? இதுதான் என்னுடைய இன்புட் அரே என்னன்னு கொடுத்துருக்கேன், அரேன்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது என்ன பண்றேன், நான் வந்துட்டு அரேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறேன்னா பேஸ் கண்டிஷன் வந்து செக் பண்ணுவேன். ஸோ அந்த பேஸ் கண்டிஷன் என்ன செக் பண்றேன்னா இதோட லென்த் என்னதுன்னு பாத்தீங்கன்னா லென்த் வந்து 3. ஓகேவா? 3 வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 2 தான். ஸோ அப்போ எனக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ இதை வந்துட்டு நான் பேசிக்கலி ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போறேன்னா இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன்னா ஹேஷ் ஷெட்னு ஒன்று யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஹேஷ் ஷெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படின்னா ஹேஷ் ஷெட்டோட வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருப்போம். நம்ம சேனலோட ஃபோர்ஸ் வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேஷ் ஷெட் கலெக்ஷன் தான். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தா மறக்காம போயிட்டு அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துவாங்க. ஸோ நான் பேசிக்கலி என்ன பண்றேன், டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்றேன், ஹேஷ் ஷெட் கிரியேட் பண்ண போறேன். டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு ஸோ ரிமூவலுக்காக என்ன பண்ண போறோம்னா பேசிக்கா ஹேஷ் ஷெட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஹேஷ் ஷெட்டோட பேர் வந்துட்டு நான் செட்டுன்னு வச்சுக்கிறேன். அந்த செட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இப்படிதான் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு ஃபார் லூப் ரன் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு ஃபார் லூப் ரன் பண்ண போறோம். அந்த ஃபார் லூப் எனக்கு வந்து பேசிக்கா என்ன போறோம்னா ஸோ அரேயோட ஸ்டார்டிங்ல இருந்து அரேயோட 0th இண்டெக்ஸ்ல இருந்து என்னோட அரேயோட எண்டிங் வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா போக போகுது. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்துட்டு வருது. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்னோட எலமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 10. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த 10 வந்துட்டு பாத்தீங்கன்னா செட்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு அந்த 10 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செட்ல இருக்கா இல்ல. ஓகேவா? இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா அந்த செட்ல தூக்கி 10 அப்படின்ற எலமெண்ட் வந்துட்டு நான் போட்டுருவேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்துட்டு பேசிக்கலி கோயிங் டு கோ செகண்ட் ஐட்ரேஷன். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கு. ஸோ 5 வந்துட்டு பாத்தீங்கன்னா செட்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறேன். ஸோ செட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ண போறேன்னா 5 வந்துட்டு நான் என்ன பண்ணிடுவேன், நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா செட்ல வந்துட்டு ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஸோ தேர்ட் ஐட்ரேஷன் வந்துட்டு போறேன். தேர்ட் ஐட்ரேஷன்ல என்ன வருது, நம்ம இஸ் ஈக்குவல் டு 10 வருது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா செட்ல இருக்கா இல்லையா செக் பண்ணீங்கன்னா எனக்கு வந்துட்டு அப்சல்யூட்டா வந்துட்டு செட்ல இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த 10 அப்படின்ற எலமெண்ட் இங்க இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க வந்து 10 ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு செட்ல இருந்துச்சு அப்படின்னா நான் அதை என்னன்னு சொல்லலாம்னா அப்சல்யூட்டா என்னன்னு சொல்லலாம்னா அதை நான் வந்துட்டு டூப்ளிகேட்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப டூப்ளிகேட் வந்துச்சுன்னா நான் திரும்ப வந்துட்டு செட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா போட மாட்டேன். ஸோ அப்ப என்ன பண்ணிடுவேன்னா அந்த ஐட்ரேஷன் நான் என்ன பண்ணிடுவேன்னா ஸ்கிப் தி ஐட்ரேஷன். அந்த ஐட்ரேஷன் நான் பேசிக்கலி என்ன பண்ணிடுவேன்னா ஐட்ரேஷன் ஸ்கிப் பண்ணிடுவேன், டூப்ளிகேட்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்த அரேயுமே டிராவல்ஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு வந்துட்டு எண்ட் ஆஃப் தி லூப் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பேசிக்கலி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல லூப்போட எண்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட செட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10, 5 மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? என்ன ஆயிடுச்சு, நம்மளோட செட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ 10, 5 மட்டும் தான் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் தே ஆர் தி யூனிக் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட செட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு செட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம், டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம பேசிக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா அரேல கடைசிக்கு முன்னாடி எலமெண்ட் தான் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம், அந்த செட்ல இருக்க எலமெண்ட்ஸை புதுசா தூக்கி ஒரு அரேல வந்துட்டு போட போறோம். ஓகேவா?
அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த செட்டோட சைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னது 2 கரெக்டா. ஸோ இந்த செட்டோட சைஸ் என்னதுன்னா, ஓகே பென்சில் செலக்ட் பண்ணிப்போம். இதோட செட்டோட சைஸ் வந்துட்டு எனக்கு பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்னா 2ன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகேவா. அப்ப என்ன பண்ண போறேன், செட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு அரே கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா. ஒரு அரே வந்துட்டு நான் கிரியேட் பண்றேன். அதோட சைஸ் வந்துட்டு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த செட்டோட சைஸா தான் இருக்கும். அந்த அரேக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 இண்டெக்ஸ் இருக்கு, 0 1 சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன், ஒரு ஃபார் லூப் வந்துட்டு ஐட்ரேட் பண்றேன். ஒரு ஃபார் லூப் வந்துட்டு என்ன பண்ணணும்னா செட்டுக்கு வந்துட்டு நான் போட போறேன். ஓகேவா. ஐட்ரேட் செட்டு. ஸோ செட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஐட்ரேட் பண்ணேன். ஓகேவா. ஐட்ரேட் பண்ணி என்ன பண்ண போறேன்னா, ஸோ ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்க போறோம். ஓகேவா. ஸோ இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வச்சுக்க போறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணுவோம் கரெக்டா. ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன். இந்த ஃபார் லூப்ல எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா எனக்கு வந்து 10 அப்படின்ற எலமெண்ட் வரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணோம் தெரியுமா, அந்த அரேயோட பேரை நம்ம என்ன வச்சுக்கலாம்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல நம்ஸ் ஆஃப் நம்ம கிரியேட் பண்ணோம் இண்டெக்ஸ், நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்கிற இந்த 10 எலமெண்ட், இந்த 10 எலமெண்ட் வந்து போட்டுருவேன். இப்போ என்னன்னா நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கு, 0 இருக்கு கரெக்டா. அப்ப என்ன பண்றோம், நம்ஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 10 போட்டுருவேன். விச் இஸ் நத்திங் பட் இதுல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எனக்கு என்ன 0th இண்டெக்ஸ் என்ன 10 வந்துடும். இப்போ நான் வந்துட்டு இந்த 0th இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணிட்டேன் கரெக்டா. ஸோ அப்போ அடுத்து நான் என்ன பண்ணுவேன், இண்டெக்ஸ் வந்துட்டு அப்சல்யூட்லி நான் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் தி இண்டெக்ஸ். ஓகேவா. இண்டெக்ஸ் வந்துட்டு ப்ளஸ் பண்ணனா எனக்கு இண்டெக்ஸ் வந்துட்டு என்னென்ன ஆகும், ஸோ 1 வந்துட்டு ஆகும். நான் ஏன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணாதான் என்னால் அடுத்த ஐட்ரேஷன்ல வந்துட்டு எலமெண்ட்ஸை போட முடியும். ஓகேவா. இதுல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிச்சிட்டோம். செகண்ட் ஐட்ரேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம் இஸ் ஈக்குவல் டு 5 கரெக்டா. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா நம்ஸ் ஆஃப் என்னோட இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸ் தான் நான் ஐடிஎக்ஸ் எழுதுறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த இண்டெக்ஸ் தான் ஐடிஎக்ஸ் எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 5 போட்டுருவேன். எனக்கு வந்து இந்த இடத்துல இண்டெக்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1 இருக்கு. அப்போ இந்த 1 அப்படின்ற எலமெண்ட்ல நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 வந்துட்டு போட்டுருவேன். அப்போ எனக்கு இந்த 5 வந்துட்டு அங்கே போட்டேன் அப்படின்னு எனக்கு என்ன ஆகும், எனக்கு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5 வந்துட்டு வந்துருச்சு. ஓகேவா. 5 வந்துட்டு வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணிடுவேன், இண்டெக்ஸ் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். விச் இஸ் நத்திங் பட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வந்துடும். ஸோ வந்துட்டு தேவையில்ல உங்கள்கிட்ட எல்லா ஐட்ரேஷன்ஸுமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு அவுட்புட் அரே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னுடைய ஸோ அவுட்புட் அரே எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா 10, ஸோ 5 சொல்லிட்டு வந்திருக்கு. நீங்க வந்துட்டு யோசிக்கலாம், ஸோ ஏன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த செட் இருக்குல்ல, இந்த செட்டை வந்துட்டு நீங்க இந்த அரே வந்துட்டு நீங்க ஏன் ஸ்டார்டிங்லேயே ஷார்ட் பண்ணல அப்படின்னு வந்துட்டு கேட்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஷார்ட் பண்ணல அப்படின்னா செட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க என்ன வந்திருக்கும், ஸோ 5 10 சொல்லிட்டு வந்திருக்கும் கரெக்டா. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஷார்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன். இப்போ ஷார்ட் பண்ணிட்டு நான் செட்டுக்குள்ள நான் வந்துட்டு என் எலமெண்ட்ஸை கொடுக்குறேன் அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணி செட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 10 ஸ்டோர் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது வந்துட்டு ரிலேட்டிவ் ஆர்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணாது. என்ன பண்ணாதுன்னா ரிலேட்டிவ் ஆர்டரை வந்துட்டு செட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே மெயின்டைன் பண்ணலாம். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா 5 10 வரதுக்கு பதிலா எனக்கு என்ன ஆகும்னா ஸோ 10 5 கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் எனக்கு 10 5 வந்துச்சுன்னா எனக்கு லாஜிக் வந்துட்டு ராங் ஆயிரும். ஓகேவா. ஸோ லாஜிக் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ராங் ஆயிரும். ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த லாஜிக் வந்துட்டு ராங் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றோம்னா நம்ம டூப்ளிகேட்ஸ்ல ரிமூவ் பண்ணிட்டு செட்டருக்கு எலமெண்ட்ஸ் தூக்கி இந்த மாதிரி என்னோட அவுட்புட் அரேல போட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்ண போறேன். இப்போ என்ன பண்ண போறேன், அரே வந்துட்டு ஷார்ட் பண்ண போறேன். ஓகேவா. அரே நான் வந்துட்டு ஷார்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அரே வந்துட்டு பாத்தீங்கன்னா 5, 10 வந்துடும். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். திரும்ப என்ன பண்ணணும்னா நான் வந்துட்டு ஒரு கண்டிஷன் வந்துட்டு பேசிக்கலி ஐ எம் கோயிங் டு செக் த கண்டிஷன். ஸோ என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அரேயோட சைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இனிஷியலா 3 இருந்துச்சு, நம்மளுக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ நான் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அரேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு ஒரிஜினல் அரே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றேன், டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்றேன். இப்போ நான் வந்துட்டு டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபார் ஷியோர் எனக்கு என்ன ஆகும்னா அரே சைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகலாம். ஓகேவா. அரே சைஸ் வந்துட்டு என்ன ஆகலாம்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் சைஸ், அதாவது அரேயோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு, சான்ஸ் இருக்கு. ஓகேவா. அரேயோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு கரெக்டா. ஏன்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அரேயோட சைஸ் வந்து பேசிக்கா நம்ம வந்து டிக்ரீஸ் ஆகும் இன்கேஸ் டூப்ளிகேட்ஸ் இருந்ததுன்னா. அப்ப என்ன பண்ணணும்னா நான் வந்துட்டு ஆன்சரை ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு திரும்ப செக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இப்போ 10 இப்படி இருக்குன்னு வைங்களேன். எனக்கு டூப்ளிகேட்ஸ்ல ரிமூவ் பண்ணிட்டு நான் ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகுது 10, என்ன ஆகுதுன்னா எனக்கு 10 மட்டும் தான் இருக்குன்னு வைங்களேன். அதாவது டூப்ளிகேட் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு 10, 10 இருந்திருக்கு. டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் 10 இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு அரேயோட சைஸை செக் பண்ணாம டேரக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா லென்த் -2 நான் ஆக்சஸ் பண்ண பார்த்தேன்னா எனக்கு என்ன வரும், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டு
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகும்னா எரர் வந்துட்டு பாத்தீங்கன்னா த்ரோ ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நடக்கக்கூடாது. அதனால என்ன பண்றோம்னா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வந்துட்டு செக் பண்ணணும். இதோட லென்த் இருக்குல்ல, இதோட லென்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 வந்துட்டு செக் பண்ணுவேன். ஸோ இப்போ இதோட லென்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னது 2 கரெக்டா? அப்ப என்ன ஆயிடுச்சு 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 2. எனக்கு என்ன ஆயிடுச்சு கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனனால என்ன பண்ணுவேன்னா இதுதான் என்னோட அரே கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா லென்த் -2னா அதாவது இது வந்துட்டு 0, இது வந்துட்டு 1. இதோட லென்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2. இந்த 2 மைனஸ் பண்ணா எனக்கு வந்து 0. அப்போ 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறது தான் எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐ மீன் இதுல 0th இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் விச் இஸ் நத்திங் பட் இதுதான் என்னுடைய அதாவது 5 அப்படின்றத எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய ரிசல்ட். ஓகேவா? இதுதான் என்னுடைய ரிசல்ட்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமோட ட்ரை ரன் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன் கேஸ் புரியல அப்படின்னா நீங்க வந்துட்டு ஓனா ஒரு ப்ராப்ளம் எடுங்க. ஸோ எடுத்துட்டு நீங்களும் வந்துட்டு நோட் அண்ட் பென் எடுத்து ஸோ ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம் லாஜிக்கலி. ஸோ யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா அபவுட் இட். ஓகேவா? என்ன பண்ண போறோம் டேரக்டா கோட் பண்ண போய்க்கலாம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் எஜுகேஷன் வந்துட்டு செக் பண்ண போறோம். ஓகேவா? செக் த பேஸ் கேஸ். ஓகேவா? அங்க பார்த்த மாதிரி என்ன பண்ண போறோம்னா செக் தி எஜுகேஷன் வந்துட்டு செக் பண்ண போறோம். எஜுகேஷன் அது இஃப் எனக்கு இந்த இடத்துல அரே டாட் லென்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா லெஸ் தென் 2 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவேன் -1 வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். எனக்கு வந்து -1 ரிட்டர்ன் ஐ மீன் -1 இல்ல ரிட்டர்ன் -1 ரிட்டர்ன். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு சொல்லியிருக்காங்க செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா டூப்ளிகேட் ரிமூவ் பண்ற லாஜிக் என்ன பண்ண போறோம் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். கரெக்டா? டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ற லாஜிக் தான் பார்க்க போறோம். அப்ப என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிக்ளேரிங் தி ஹேஷ் செட் வந்துட்டு டிக்ளேர் பண்ண போறோம். ஹேஷ் செட் டிக்ளேர் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா செட் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட டேட்டா டைப் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டீஜர் ஆஃப் செட் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் செட். கரெக்டா? ஸோ என்ன பண்றேன் செட் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் இன்டீஜர் டைப்ல என்ன பண்றேன் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபார் லூப் வந்துட்டு ஐட்டர் பண்ண போறேன். லூப் தி அரே. ஓகேவா? அரேக்குள்ள என்ன பண்ண போறேன்னா ஃபார் ஐ மோட் ரன் ஏ ஃபார் ஈச் லூப் ஃபார் இன்ட் நம் கோலன் நம்ஸ் உள்ள போய் என்ன செக் பண்ண போறோம்னா செக் வெதர் தி கரண்ட் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் இன் தி செட் ஆர் நாட். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ண போறேன். அப்போ எப்படி செக் பண்ணுவேன் இஃப் நாட் செட் டாட் கண்டைன்ஸ் ஆஃப் நம்ம செக் பண்ணுவேன். ஸோ என்னன்னா பேசிக்கா அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செட் வந்துட்டு நம்பர் வந்துட்டு செட்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா 2 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இல்ல அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கணும்னா அரையில அந்த எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அந்த ட்ரூ முன்னாடி நாட் போட்டா ஃபால்ஸ்னு அர்த்தம். எனக்கு அவுட்புட் ஃபால்ஸ்னு வந்துச்சா எனக்கு வந்துட்டு செட்ல வந்துட்டு அந்த எலமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். செட்ல அந்த எலமெண்ட் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா ஆட் தி எலமெண்ட் டு தி செட் இஃப் இப்போ என் கேஸ் எனக்கு செட்ல எலமெண்ட் என்ன பண்ண போறேன்னா செட்ல வந்துட்டு ஆட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவேன் செட் டாட் ஆட் ஆஃப் நம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிட்டோம் செட்ல வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் வந்துட்டு இஃப் த எலமெண்ட் இஸ் ஆல்ரெடி present in the setனா for sure it is the duplicate element. So just leave the iteration. Don't add it to the set. ஓகேவா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல இன்கேஸ் எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செட்ல இப்ப கரெக்டா வந்திருக்க எலமெண்ட் எனக்கு ஆல்ரெடி செட்ல இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்போம் ஆல்ரெடி டிரைவர்ல சொன்ன தெரியுங்களா டூப்ளிகேட் எலமெண்ட்னு அர்த்தம். அப்படி டூப்ளிகேட் எலமெண்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து திரும்ப செட்ல ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் ரிமூவ் பண்றதுக்கான லூப் பண்ணிட்டு எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா காப்பி ஆல் தி யூனிக் ஃப்ரம் தி செட் அண்ட் ஆட் இட் டு எ நியூ அரே. என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு செட்ல எல்லா யூனிக் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல அது என்ன பண்ண போறோம்னா நான் வந்துட்டு எடுத்து என்னோட ஒரு புதுசு ஒரு அரே கிரியேட் அதை போட போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா புதுசு ஒரு அரே கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? கிரியேட்டியா நியூ அரே வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுவோம் பேசிக்கலி இன்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பேர் வந்துட்டு நம்ஸ்னு வச்சுக்கலாம் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் அரேயோட சைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் செட்டோட சைஸுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொன்னா கரெக்டா? அப்போ செட்டோட சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நமக்கு இருக்கு செட் டாட் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கரெக்டா? என்ன பண்ணிட்டேன் செட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா அரே வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா செட்டை வந்துட்டு லூப் பண்ண போறேன்.
லூப் தி செட் டு டேக் தி எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ எலமெண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸை ட்ராக் பண்ணணும் கரெக்டா. அப்போ என்ன பண்ணணும், இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டு கீப் ட்ராக் ஆஃப் தி அதாவது எலமெண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா என்னோட அரே போடுறதா என்ன பண்றேன், இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபார் இன்ட்டு நம்ம கோலன் செட் என்ன பண்றேன், செட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐட்டர் பண்றேன். நம்ம எப்படி அரே வந்துட்டு ஐட்டர் பண்ணுமோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன், செட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐட்டர் பண்றேன். ஐட்டர் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா, நான் இப்போ கிரியேட் பண்ண அரேல நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த எலமெண்ட் கரண்ட் எலமெண்ட் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணிடுவோம்னா இண்டெக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா. என்ன பண்ணிடுவேன்னா இண்டெக்ஸ் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன் ஃபார் தி நெக்ஸ்ட் பொசிஷன் கரெக்டா. அதாவது இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் என்னால் அடுத்தடுத்த எலமெண்ட் ஆட் பண்ணிட்டு போக முடியும் கரெக்டா. இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம், புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் அதுக்குள்ள போட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஷார்ட் தி அரே. ஏன்னா நம்ம அரேவை ஷார்ட் பண்ணாதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா டெஃபினட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரேவை ஷார்ட் பண்ணணும். ஓகேவா. ஷார்ட் பண்றதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும், அரே ஸ்டார்ட் ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அரே ஸ்டார்ட் ஷார்ட் ஆஃப் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா நம்ம இப்போ புதுசாக கிரியேட் பண்ண அரே நம்ஸ். ஓகேவா. இப்போ என்ன பண்ணிட்டோம், அரே வந்துட்டு ஷார்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம வந்துட்டு டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு அதோட ரிலேட்டிவ் ஆர்டர் வந்துட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்டர் மாறிச்சுன்னா ரிசல்ட் வரான்னு சொன்னா கரெக்டா. ஐ மீன் சரி, அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்றதுக்கு நம்ம ஏன் இங்க ஷார்ட் பண்ணிருக்கோம்னா செட்டோட ஆர்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாறிடும். ஸோ அதனால அது மாறக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஸ்டார்டிங்ல ஷார்ட் பண்ணாம இப்போ கடைசியில ஷார்ட் பண்றோம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் கண்டிஷன் வந்துட்டு செக் பண்ணணுமா, கண்டிஷன் செக் பண்ணணும் கரெக்டா. நம்ம அங்க பார்த்த மாதிரி கண்டிஷன் செக் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சைஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகலாம் கரெக்டா. டூப்ளிகேட் ரிமூவல் மே ரெடியூஸ் தி சைஸ் கரெக்டா. அப்ப என்னன்னா இந்த இடத்துல நம்ம ஃபைனலா அவுட்புட் ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கரெக்டா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த லென்த்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா செக் பண்ணணும் கரெக்டா. செக் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா ஃபைனலா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கணும் அரேயோட லென்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 2 இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேவா. இப்போ என்ன பண்றேன், இப்போ இந்த அரே இந்த நம்ஸ்டார்ட் லென்த் இருக்குல்ல, இந்த நம்ஸ்டார்ட் லென்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இன்கேஸ் 2 கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், இந்த இடத்துல -1 ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஏன்னா 2 கம்மியா இருந்துச்சுன்னா என்னால வந்துட்டு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம இங்க பார்த்தோம் கரெக்டா. இன்கேஸ் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணணும், லென்த் 2 கம்மியா இருக்குல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எரர் வரும்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த எரர் சால்வ் பண்ண தான் என்ன பண்றோம், இங்க வந்துட்டு கண்டிஷன் செக் பண்றோம். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா என்னால செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம். ஸோ அப்ப என்ன பண்ண போறேன், return the second largest element which is nothing but length -2 கரெக்டா. என்ன பண்ண போறோம்னா ரிட்டர்ன் என்னோட அரே ஆஃப் அரே டாட் லென்த் -2. அதாவது என்ன பண்ண போறோம்னா கடைசி எலமெண்ட் முன்னாடி எலமெண்ட் என்ன பண்ண போறோம்னா ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளோதான் கோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ we can run the cases. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் எரர் வந்திருக்கு. ஸோ என்ன எரர்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அரேயோட நேம் வந்து பாத்தீங்கன்னா அரே நம்ம இந்த இடத்துல நம்ஸ்ன்னு போட்டோம். ஸோ அவ்வளவுதான், ஜஸ்ட் நேமிங் கன்வர்ஷன் தான். இங்க அரே தான் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த இடத்துல அரேன்னு போட்டோம் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் எல்லாம் ரன் ஆயிடுச்சு. ஸோ we can run the hidden cases as well. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹிடன் கேசஸ்மே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்துட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸா போகும். ஸோ ஹோப் யூ guys like this video. So bye guys, see you in the next video.